உடுமலையை அடுத்த அமராவதி நகரில் உள்ள சைனிக் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் 12ஆம் வகுப்பு மாணவர்களின் இறுதி அணிவகுப்பு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. உடுமலையை அடுத்த அமராவதி நகரில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் சைனிக் பள்ளி உள்ளது. இப்பள்ளியின் 63வது ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி +2 படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களின் இறுதி அணிவகுப்பு மேஜர் ஸ்ரீ ராம்குமார் சதுக்கத்தில் நடைபெற்றது. கேடட் சேஷாங் நாயக் தளபதியாக இருந்து அணிவகுப்பை வழிநடத்தினார். இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கே. ஈஸ்வரசாமி ஏற்றுக்கொண்டார். கேடட் ஜனப்பிரியன், கேடட் நரேந்திரன் ஆகியோர் முறையே சிறந்த கேடட் மற்றும் சிறந்த ஒழுக்கத்திற்கான ஒட்டுமொத்த கோப்பைகளையும் பெற்றனர். இந்திய விமானப்படையின் சிறப்பு பிரிவான கருடன் கமாண்டர்ஸின் ஆயுத அணிவகுப்பு நிகழ்ச்சி இந்திய பாதுகாப்பு துறையின் வளர்ச்சி நிலைப்பாடு, தன்னம்பிக்கைக்கான அதன் அர்ப்பணிப்பு மற்றும் பங்களிப்பை வெளிப்படுத்தியது. விழாவையொட்டி செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ், கணிதம், அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல், மொழியியல் மற்றும் கலைகள் புத்தக கண்காட்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நடப்பு கல்வியாண்டிற்கான சிறந்த அணிக்கான விருது பல்லவா அணிக்கு வழங்கப்பட்டது. இவ்விழாவில் மாணவர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர்.